குட் மார்னிங் டு ஆல். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். குறிப்பாக அதுலேயும் புலித்தேவர் அப்படிங்கிற ஒரே ஒரு தலைவரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பாளையக்காரர் புரட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் கவர் ஆகுதுங்க. 5 இடம் கூட சொல்லலாம். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தா, புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 5 வகுப்புலையும் இருக்கிற 5 பாடத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரே வீடியோவை போட்டிருக்கோம். இப்படி வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 5 பாடத்தை படிக்க வேண்டியது இருக்குது. 5 பாடத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். பட் இந்த ஒரே வீடியோவில் எல்லா பாயிண்ட்டுமே தெளிவாக வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோக்கள் இனிமேல் போடலான்னு இருக்கோம். அடுத்த தலைப்பில் நம்ம என்ன பேசலான்னு இருக்கோன்னா, வேலுநாச்சியார் அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ, கட்டபொம்மன் அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ, அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கமாக அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ, இப்படி தனித்தனி டாப்பிக்காக செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ போடலான்னு இருக்கோம். அதில் வந்து கம்பைன் பண்ணி எல்லா டேட்டாவையும் கொடுக்கலான்னு இருக்கோம். 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எங்கே இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியே வீடியோக்களை தொடர்ந்து போடலாம் அப்படின்னா, அதற்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னா, வீடியோவுக்கு லைக் போடுறது, இல்லைன்னா டிஸ்லைக் போடுறது, அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குறது. இதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நான் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற உங்களுடைய ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் மேக் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. சரி, நம்ம இப்போதைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த முறை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, 10ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் வாரங்கல் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குதுங்க. அந்த பகுதியை காகத்திய வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அந்த வம்சத்தில் வந்த ஒரு அரசர் யார் அப்படின்னு பார்த்தா, பிரதாபருத்திரன் அப்படிங்கிற ஒரு அரசன். அந்த அரசன் காலத்தில் தான் இந்த பாளையக்காரர் முறை உருவாக்கப்பட்டிருக்கு. பாளையம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கை பார்த்துருவோம். பாளையம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியையும் குறிக்கும், ஒரு இராணுவ முகாமையும் குறிக்கும், ஒரு சின்ன அரசையும் குறிக்கும். அதாவது ஒரு சின்ன அரசு அல்லது ஒரு சின்ன பகுதி, இதை அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற படை தளபதிக்கிட்ட கொடுத்துருவாங்க. மன்னர் என்ன பண்ணுவார்னா, அப்படி கொடுத்துருவார். ஏப்பா இந்த பகுதி நீ வச்சுக்கோ, அந்த ஏரியாவை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அங்கேருந்து வரியை வசூல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துட்டு மீதி நீ வச்சு செலவு பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது, எப்போ உதவி தேவைப்படும்? போர் சமயங்களில் அரசருக்கு உதவி தேவைப்படும். அந்த சமயத்தில் எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாளையக்காரர் முறை. இந்த முறை வந்து பிரதாபருத்திரன் காலத்தில் காகத்திய வம்சத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. பிறகு தமிழ்நாட்டில் எப்படி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் அப்போ வந்து யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாயக்கர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது விஜயநகர அரசுடைய கட்டுப்பாட்டில் நாயக்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி மதுரையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா, நாகம நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர். அவர் தான் மதுரையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கன் வராரு. யார் வராருன்னு பாருங்கள், விஸ்வநாத நாயக்கன் வராரு. அவருடைய காலத்தில் அவரும் அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாதர் அப்படிங்கிறவரும் சேர்ந்து 1529 மதுரையில் பாளையக்காரர் முறை அப்படிங்கிற முறையை உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குறாங்கன்னு பாருங்கள், 1529 உருவாக்குறாங்க. எத்தனை பாளையங்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னா 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. எப்படி 72 பாளையம் மட்டும் உருவாக்கப்படுது அப்படின்னா, இந்த விஸ்வநாத நாயக்கர் இருக்கார் பாருங்கள், இவர் மதுரையை சுற்றி ஒரு வலிமையான கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டையில் 72 அரண்கள் இருந்தது. அதை பேஸ் பண்ணி 72 பாளையமாக உருவாக்கிட்டாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்துட்டோம். என்ன வேலை? வரியை வசூல் பண்ணி கொடுக்குறது தான் வேலை. அந்த பகுதியை பாதுகாத்துக்கணும். இதுக்கு முன்னால் இந்த வேலையை யார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, சேர்வைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க, தலையாரிகள் இருந்திருக்காங்க. இந்த 2 பேரும் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பாளையக்காரர் முறை அப்படிங்கிற முறை வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. இப்படி தான் பாளையக்காரர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாளையக்காரர்களுக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை வந்து பாதுகாத்துக்கணும். அப்புறமேட்டுக்கு அந்த பகுதியில் ஏதாவது குற்றங்கள் நடக்காமல் வந்து பாதுகாத்துக்கணும். நீதி வழங்குறதுனா இவங்க தான் நீதி வழங்குவாங்க, வரியை வசூல் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து காவல் காக்கும் பணியையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க காவல் காக்கிற கடமைக்கு என்ன பேர் அப்படின்னா, படிக்காவல், அரசு காவல் அப்படின்னு பேர். அடுத்தது இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் வரியை வசூல் பண்ணுவாங்க. வரியை வசூல் பண்ணுறதுல, அதாவது 3 பங்கு வரியை வசூல் பண்ணுறாங்கன்னா
ஒரு பகுதியை நாயக்க மன்னர்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு பகுதியை இராணுவ செலவுக்கு பயன்படுத்துவாங்க, 3வது பகுதியை அவங்க வச்சுக்குவாங்க. இப்படி தான் வந்து வரி வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஏரியாவை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாளைய பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாங்க. அதாவது மேற்கு பகுதி பாளையங்கள், கிழக்கு பகுதி பாளையங்கள். இந்த 2 பகுதியை எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா அதனுடைய புவியியல் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது மேற்கு பகுதி. மேற்கு பகுதி பாளையம் பெரும்பாலும் எங்கே இருந்ததுன்னா திருநெல்வேலியுடைய மேற்கு பகுதியில் இருந்தது. இந்த மேற்கு பகுதி பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுங்கிறது முக்கியம். மறவர் குறுநில மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இந்த பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிலதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, அதாவது இருக்கிற பாளையங்களை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்தெந்த பாளையங்கள் எந்தெந்த பகுதியில் வருது அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. மேற்கு பகுதியில் வந்த பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் வருது. மேற்கு பகுதி பாளையங்களுக்கு யாராவது ஒருத்தர் தலைவராக இருப்பார்ல, அதாவது அந்த பாளையங்கள் அவர் சொன்னால் கேட்கும். அப்படி மேற்கு பகுதியில் இருந்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பாளையத்துடைய பாளையக்காரர். அடுத்தது கிழக்கு பகுதியை பார்ப்போம். கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கரிசல் நிலப்பகுதியாக இருந்தது. இந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணவங்க யார் அப்படின்னா நாயக்க பாளையக்காரர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தெலுங்கு பேசுவராக இருந்தாங்க. இவங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்தால் முக்கியமான பாளையங்கள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக கிழக்கு பகுதியிலையும் வந்து ஒரு தலைவர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா கட்டபொம்மன். கட்டபொம்மன் எதனுடைய பாளையக்காரர் அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர். அடுத்தது இப்படி நாயக்க மன்னர்கள் காலத்தில் பாளையக்காரர் முறை இருந்தது இல்லையா, இந்த முறை பிற்காலத்தில் நாயக்கர் கால ஆட்சி முடிஞ்சு தென்னிந்தியாவில் யாருடைய ஆட்சி உருவாகுது அப்படின்னா ஆற்காடு நவாப்புடைய ஆட்சி உருவாகுது. ஆற்காட்டு நவாப்புடைய கண்ட்ரோலுக்கு எல்லாம் போயிருச்சு. அப்பையும் இந்த பாளையக்காரர்கள் இருந்தாங்க. பாளையக்காரர்கள் எத்தனை தலைமுறைகள் இருந்தாங்கன்னா 60 தலைமுறைகள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க, 60 தலைமுறையாக இருந்தாங்க. பிறகு இவங்க ஆற்காட்டு நவாப்புடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இந்த பகுதியில் பாளையக்காரர்கள் அடுத்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஏன் கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப்பு இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த ஏரியாவில் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை வச்சுருந்தார். இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. மன்னர்கிட்ட இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட போன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மழை பெய்யுமோ மழை பெய்யாதோ, நீ வரியை வசூல் பண்ணுவியோ பண்ண மாட்டேயோ, எனக்கு வந்து வரியை கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு தோரணையில் வந்து வரி வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அங்கிருந்த பாளையக்காரர்களுக்கு பிரிக்கல. அதாவது இவன் எங்கிருந்தோ வந்தவன், இவன் நம்மக்கிட்ட வரியை கராராக கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லி தான் எதிர்க்கிறாங்க. அப்படி முதல்ல எதிர்த்தவர் யார் அப்படின்னா புலித்தேவர். இப்படி புலித்தேவர் தான் ஆரம்பத்தில் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மதுரையுடைய பாளையக்காரருடைய அந்த பிரதிநிதியாக மாபுஸ்கான் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு. இந்த மாபுஸ்கான் யார் அப்படின்னா ஆற்காடு நவாப்பாக இருந்த முகமது அலியுடைய சகோதரர். அவரை வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து பொறுப்பாளராக போடுறாங்க. எப்பா நீ போயிட்டு வரியை வசூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புகிறாங்க, மாபுஸ்கானை அனுப்புகிறாங்க. மாபுஸ்கான் மட்டும் வந்து வரியை வசூல் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் கூட யார் வராங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை தளபதியாக இருந்த கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் வராரு. அதாவது வரியை வசூல் பண்ண யார் போகிறாங்க பாருங்கள், ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் போகிறாரு, கூடவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை தளபதி போகிறான். போய் மிரட்டி வந்து வரியை வசூல் பண்ணுறான். இப்போ தான் வந்து சண்டையே ஆரம்பிக்குது. அப்போ பூலித்தேவர் வந்து அவங்கள எதிர்க்கிறாரு. அதாவது நீ எப்படி என்கிட்ட சண்டை போட்டு கராராக வந்து வரியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி புலித்தேவர் எதிர்க்கிறாரு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பாளையக்காரர் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக இந்த சமயத்தில் மதுரையில் இன்னும் 3 முகவர்கள் இருக்காங்க. இவங்க யாருடைய ஏஜென்ட்டு அப்படின்னு பார்த்தா நவாப்புடைய சந்தா சாஹிப்புடைய முகவர்கள். அதாவது கர்நாடக போரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முகமது அலி, சந்தா சாஹிப் இவங்க 2 பேரும் எகெயின்ஸ்ட். முகமது அலி இருக்கும் பொழுது மாபுஸ்கான் வந்தார். அவருக்கு பிறகு சந்தா சாஹிப் வந்த பிறகு இந்த யார் வரா அப்படின்னா இந்த 3 முகவர்கள் வராங்க. யார் வராங்க அப்படின்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இந்த 3 பேரும் சந்தா சாஹிப்புடைய முகவர்களாக மதுரைக்கு வராங்க. இவங்ககிட்ட நம்ம புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நட்புறவாக இருக்கார். இந்த 3 பேரும் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதான் இன அதிகாரிகள். இந்த 3 பேரும் வந்து திருநெல்வேலி, மதுரை இந்த ஏரியாவை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட புலித்தேவர் நெருக்கமாக இருந்தாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து புலித்தேவர் பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு. மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தினவர் யாருன்னா புலித்தேவர். இந்த புலித்தேவர் கூட்டமைப்பில் யார் யார் இணைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஊற்றுமலை, சுரண்டை,
தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, களத்துக்காடு, சேத்தூர், கொல்லம்கொண்டான், வடகரை, திருவிதாங்கூர் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. திருவிதாங்கூர் எதன் அடிப்படையில் சேர்றாங்கன்னா, களக்காட்டை திருப்பி நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம பூலித்தேவர் வந்து போட்டிருப்பாரு. அதன் அடிப்படையில் வந்து திருவிதாங்கூர் சேர்ந்துக்குவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாளையக்காரர் கூட்டமைப்பில் சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்த கூட்டமைப்பு ரொம்ப வலுவாக மாறிடுச்சு. ஆனால் இந்த கூட்டமைப்புலேயும் சிலது வந்து சேரலை. எது சேரலை அப்படின்னு பார்த்தா, எட்டயபுரமும் பாஞ்சாக்குறிச்சி சேரலை. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த 2 பேரும் வந்து கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள். ஸோ அவங்க சேர்ந்தாலும் சேரலைனாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் மேற்கு பகுதியில் இருந்த சிவகிரி அப்படிங்கிற ஒரே ஒரு பாளையம் மட்டும் சேரலை. ஸோ இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம். அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணுறாருனா, இந்த சிவகிரி பகுதியை வந்து அடிக்கடி வந்து தாக்குறாரு. நீ வந்து எங்கள் கூட சேருன்னு சொல்லி அடிக்கடி வேண்டுகோளும் விடுக்கிறாரு, தாக்கவும் செய்கிறாரு. ஆனால் அவங்க வந்து சேரவும் இல்லை. ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து திரும்பவும் வந்து பூலித்தேவருக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாங்க. பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அவருடைய கூட்டமைப்பு அடிப்படையில் வந்து நிறைய பேரை சேர்த்திக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஹைதர் அலிகிட்டையும் உதவி கேட்குறாரு, பிரெஞ்சுக்காரர்கிட்டையும் உதவி கேட்குறாரு. ஆனால் 2 பேருமே உதவி செய்ய முடியாத சூழலில் இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயரும் வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்பில் யார் யார் சேர்றாங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மன்னர், ராமநாத மன்னர் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. உடனே வந்து போர் ஆரம்பிக்குது. போர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, களக்காடு போர் அப்படிங்கிற போர் ஸ்டார்ட் ஆகுது 1755. இந்த போரில் ஆங்கில படை சார்பாக எத்தனை பேர் வர்றாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வீரர்கள் 1000 பேர் வர்றாங்க. நவாப் சார்பாக 600 பேர் வராங்க. அதே மாதிரி கர்நாடக பகுதியிலேருந்து ஆங்கிலேயருக்கு உதவி செய்ய குதிரைப்படை, காலாட்படை வருது. ஒரு மிகப்பெரிய படையே வருது. இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பூலித்தேவர் இருக்கார் பாருங்க, அவர் திருவிதாங்கூர் போய் அங்கே பேசி அங்கிருந்து 2000 வீரர்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து பூலித்தேவர் வெற்றி பெறாரு. அப்போ இந்த வெற்றி அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் மன்னர் யாருன்னா, நம்மளுடைய தமிழர் மரபை சேர்ந்த பூலித்தேவர். மிக முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கார். எது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா, 1756லேருந்து 1763 வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அதுக்கு பிறகு தான் யூசுப் கான் வராரு. யூசுப் கான் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூசுப் கான் இவருடைய இயற்பெயர் மருதநாயகம். இவர் எங்கே பிறந்தாருன்னா, ராமநாதபுரம் பகுதியில் பிறந்தார். இவர் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணுறாருனா, பாண்டிச்சேரிக்கு போய் பிரெஞ்சுக்காரர்கிட்ட போய் படையில் சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே வந்து அவர் இஸ்லாமாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கிறாரு. கன்வெர்ட் ஆன பிறகு தான் அவருடைய பேரை மாற்றிக்கிறாரு. என்ன பேருனா, கான் சாஹிப் அல்லது யூசுப் கான் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாரு. அவர் திரும்பவும் வந்து ஆங்கில படையில் சேர்றாரு. இப்போ சேர்றாருன்னா 1752 சேர்றாரு. சேர்ந்துட்டு 1752 to 54 அந்த காலங்களில் நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்காரு. இவருடைய திறமையை பார்த்துட்டு தான் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு ஆளுநர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1756 to 1761 வரைக்கும் மதுரை, திருநெல்வேலியுடைய ஆளுநராக வந்து பணியாற்றியிருக்காரு. அந்த சமயத்தில் ஹைதர் அலியை வந்து தோற்கடித்திருக்காரு. ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தான் அப்படிங்கிற ஏரியாவையும் பிடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் வந்து மருதநாயகம். மருதநாயகம் அவர்கள் வந்து மதுரையில் இருந்தபொழுது என்னென்ன பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிச்சிருக்காரு. மதுரையில் கோவில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மதகுருமார்கள் வசம் இருந்த கோயில் நிலங்களை மீட்டெடுக்கவும் செஞ்சுருக்காரு. இப்படி மருதநாயகம் மதுரையில் வந்து ஆளுநராக இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் மருதநாயகத்துக்கும் நம்ம பூலித்தேவருக்கும் இடையே வந்து சண்டை ஏற்படுது. எப்போ ஏற்படுதுன்னா, 1759 ஏற்படுது. குறிப்பாக இவங்க 1759 சண்டை போட்டாலும் ஃபைனலாக எப்போ சண்டையை அதிகமாக போடுறாங்க அப்படின்னா, 1761 மே 16 தான் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் சண்டை போட்டு 1761 மே 16 பூலித்தேவருடைய 3 கோட்டையை யூசுப் கான் வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னென்ன கோட்டை அப்படின்னு பார்த்தா, நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டையையும் பிடிச்சிக்கிட்டாரு. இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தா, பூலித்தேவர் உருவாக்குனார் பாருங்க இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு செஞ்சு போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த பாளையக்காரருடைய ஒற்றுமையும் உடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு உடஞ்சி போயிடும். உடஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இவருடைய கூட்டமைப்பில் இருந்த திருவிதாங்கூர், சேற்றூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர் வசம் போயிடுவாங்க. ஆங்கிலேயருக்கு பக்கமாக போயிடுவாங்க. உடனே வந்து என்ன ஆகும்னா, நம்ம பூலித்தேவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். இந்த சமயத்தில் யூசுப் கானையும் ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க, தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. ஏன் கொல்றாங்க அப்படின்னா, துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் 1764 யூசுப் கானையும் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பூலித்தேவர் திரும்பவும் காட்டுக்குள்ளேருந்து வந்து 1764 அவருடைய பகுதிகளை பிடிச்சிக்குவார். இருந்தாலும் 3 வருடம் கழித்து
1767 கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் நம்ம பூலித்தேவர் மீது படையெடுத்து வந்து அவருடைய பகுதியை பிடிச்சிக்குவார். தப்பிச்சென்ற பூலித்தேவன் வந்து காட்டுக்குள்ளேருந்து திரும்பவும் வரவே இல்லை, காட்டுக்குள்ளேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குதுங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒரு தளபதி, புலித்தேவருடைய தளபதி. இவருடைய கை வந்து ஒரு போரில் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு பூலித்தேவரே வந்து ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி வந்து கையை வந்து இழந்துட்டியப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது ஏகப்பட்ட போரில் வந்து ஜெயிச்சிருப்பார், நான் ஜெயிச்சதுக்கு அடையாளம் தான் இந்த பரிசு, அதாவது கையை இழந்தது வந்து பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது புலித்தேவருடைய ஒரே ஒரு சிறப்பை மட்டும் பார்த்துருவோம். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் மன்னர் யார் அப்படின்னா புலித்தேவர். ஸோ இப்படி தான் புலித்தேவருடைய வரலாறு இருந்திருக்கு. இந்த வீடியோவில் புலித்தேவரை பற்றியும் பாளையக்காரர் முறையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வேலு நாச்சியார் அவரை பற்றி நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.